ஒரு 1½ டீஸ்பூன் நெய், ஒரு கை கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதை போட்டு கிளறினா வீடே கமகமன் மணக்கிற மாதிரி வாசனையில் இந்த அக்காம குழம்பு பருத்தரைச்ச சாம்பார் பாக்கி இருந்தால் அதில் பண்ணுற டிஃபன் சாம்பார் தான் அவ்வளோ தூக்கின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு கை வத்த குழம்பு கூட இருந்தாலும் விடலாம். பெருசாக ஒன்று வேண்டாம், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 2 கை பாசிப்பருப்பு ஒரு 15 நிமிஷம் நன்னா அலம்பி ஊற வச்சு அதை ப்ரெஷர் பேனில் தண்ணி விட்டு மஞ்சப்பொடியும் போட்டு கேரட், பீன்ஸு, தாராளமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டு 2 பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வேக விட்டுட்டு ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திறந்து நன்னா கரண்டியால் சாம்பாரை கலந்து அதுக்கு மேலே கையில் இருக்கிற எங்கிட்ட ஒரு 3 கரண்டி வறுத்தரைச்ச சாம்பார் இருந்தது. அந்த வறுத்தரைச்ச சாம்பாரையும் விட்டு இதுக்கு பதிலாக வத்த குழம்பு இருந்தால் விடலாம். நீங்கள் அதோடு சேர்த்து நல்லா சேர்ந்து எல்லாம் தளதலன்னு ஒரு கொதி வரும்போது சால்ட்டை செக் பண்ணிக்கணும் லெவலை. ஒரு பை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், ஒரு 1½ டீஸ்பூன் நெய் இதை விட்டு இது நல்லா கலந்து சேர்ந்து ஒரு கொதி விட்டேன்னா புதுசாக பண்ணின சாம்பாரோட வாசனையெல்லாம் தோற்று போகும். கமகமன் வாசனை. இந்த சாம்பார் வச்சா எந்த டிஃபனாக இருந்தாலுமே நம்ம வச்சது எவ்வளவுன்னு கணக்கு தெரியாத தீர்ந்து போகும்.